வணக்கம் மாணவர்களே. இந்த வீடியோவில் 10ஆம் வகுப்பு கணிதம் அலகு 3 இயற்கணிதம் இதில் பயிற்சி 3இல் 5ல் 5வது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. P of x என்ற பல்லுறுப்புக்கோவையை Q of x என்ற பல்லுறுப்புக்கோவையால் வகுக்க x மைனஸ் 7 பை எக்ஸ் பிளஸ் 2 எனும் விடை கிடைக்கிறது எனில் Q of x ஐ காண்க. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க கணக்கில், அதை முதல்ல தெளிவாக எடுத்து எழுதுவோம். P of xன்னு ஒரு பல்லுறுப்புக்கோவை இருக்குது, அதை நம்ம வகுக்க போகிறோம். எதை கொண்டு? Q of x கொண்டு வகுக்க போகிறோம். வகுத்தோம்னா நமக்கு விடை என்ன வருதான்? எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 2 கிடைக்கிறது. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? Q of x கண்டுபிடிக்கணும். இங்கே P of x கொடுத்துட்டாங்க. கொடுத்துருந்த P of x எடுத்து எழுதுவோமா? P of x என்ன இருக்கு பாருங்க. எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 14 பை Q of x ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ இதை நம்ம காரணிப்படுத்துவோமா? காரணிப்படுத்திக்கலாம் பாருங்க. எது பெருக்கணும்? எக்ஸ் ஸ்கொயரோட கெழுவையும் மாறிலி உறுப்பையும் பெருக்கணும். எக்ஸ் ஸ்கொயரோட கெழு 1, எது மேலே 1 இருக்குன்னு அர்த்தம். மாறிலி உறுப்பு மைனஸ் 14. அப்போ 1ஐயும் மைனஸ் 14 மைனஸ் 14, எக்ஸோட கெழு மைனஸ் 5. இரண்டு எண்களை பெருக்கும்போது மைனஸ் 14 வரணும். கூட்டினாலோ கழிச்சாலோ என்ன வரணும்? 5 மைனஸ் 5 வரணும். எந்த நம்பர்? 7 2 14. நமக்கு இங்கே 2 உறுப்பு மைனஸ் இருக்குது. அப்போ பெரிய காரணிக்கு மைனஸ். அப்படி இது பண்ணால் தான் இங்கே மைனஸ் 5 வரும். நீங்கள் இங்கே மைனஸ் கொடுத்துட்டீங்கன்னா ப்ளஸ் 5 தான் வரும். சரியா? இப்போ என்ன செய்யணும்? இந்த எக்ஸ் ஸ்கொயர் உறுப்பில் அடுக்க விட்டுட்டு அடிமானத்தை எழுதணும். அடிமானத்தில் என்ன இருக்குது? எக்ஸு எக்ஸு. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது பாருங்கள். எக்ஸ் மைனஸ் 7 பை எக்ஸ் ப்ளஸ் 2. இந்த இடத்துல இந்த Q of x வகுத்தில் இருக்கா? அப்படியே இங்கே வந்தால் பெருக்கலாக மாறும். பெருக்கல் Q of x. இப்போ பாருங்க, நமக்கு இது எந்த மாற்றம் இல்லை. எக்ஸ் மைனஸ் 7 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2. இது வந்து பின்னம். பின்னம் வந்து இங்கே பெருக்கல் இருக்குது. வலது பக்கம் வந்தாலும் பெருக்கல்ல தான் இருக்கும். ஆனால் தலைகீழ மாறும். எப்படி மாறும்? எக்ஸ் ப்ளஸ் 2 பை எக்ஸ் மைனஸ் 7 ஈக்குவல் டு Q of x. இந்த ஸ்டெப்பு புரியுதா பாருங்க. Q of x இங்கே தான் இருக்குது. இந்த பின்னம் இந்த பக்கம் வந்தால் பெருக்கல்ல தான் வரும். ஆனால் தலைகளை மாறிடும். எது கேன்சல் பாருங்க. எக்ஸ் மைனஸ் 7 எக்ஸ் மைனஸ் 7 கேன்சல். மிச்சம் என்ன இருக்குது? எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 ஈக்குவல் டு Q of x. இதை சுருக்கிடலாமா? இந்த எக்ஸ் எடுத்துகிட்டு முழு ப்ராக்கெட் பெருக்கணும். 2 எடுத்துகிட்டு முழு ப்ராக்கெட் பெருக்கணும். பாருங்கள், எக்ஸையும் பெருக்குனா எக்ஸ் ஸ்கொயர், எக்ஸையும் 2ஐயும் பெருக்குனா 2x. இப்போ 2 எடுத்து பெருக்குங்க. 2ஐயும் எக்ஸையும் பெருக்குனா ப்ளஸ் 2x, 2ஐயும் பெருக்குனா ப்ளஸ் 4 ஈக்குவல் டு Q of x. இது சுருக்கிடுங்க. எக்ஸ் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 2x கூட்டினா 4x, இந்த ப்ளஸ் 4 அப்படியே வந்துடும் ஈக்குவல் டு Q of x. அப்படியே மாற்றி எழுதிங்க. தேர்ஃபோர் நமக்கு தேவையான Q of x என்னது? எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 4x ப்ளஸ் 4. சரியா? இதுதான் நமக்கு தேவையானது. அவ்வளோதான். இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.